ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்போதுமே வீடை வந்து க்ளீனாக வச்சுருக்கிறதுல பெண்களுக்கு தாங்க ரொம்பவே கவனம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு நாள் அவங்க படுத்துக்கிட்டாலே வீடு வந்து தலைகீழாக மாறிடும். அதை மாதிரி தாங்க என்னோட நிலைமையும். ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்னால் நான் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடை சுற்றி காடாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய இடம்லாம் பாசி பிடிச்சி நல்லா புல்லாக முளைச்சிருக்குது. வீட்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எறும்பு, வளையம், பல்லி அப்படின்னு ஏகப்பட்ட பூச்சிகள் எல்லாமே வீடு கட்டி அதுகளாட்டே வாழ்ந்துட்டு இருக்குதுங்க வீட்டுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி இந்த சுச்சுவேஷனை கையாளுவீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் நான் ஒரு 5 டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடு எல்லாத்தையுமே எனக்கு கைக்கு எட்ட தூரத்துக்கு வலையெல்லாம் அடித்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நிறைய பொடிகள் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து கிச்சனில் அந்த மேல் பாகத்தை வந்து டெட்டால் விட்டு நீட்டாக அதை வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வாஷ் பேஷன் இருக்குதுல்ல அதையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டிப்பை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளீனிங் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நீட்டாக பெருக்கி முடித்ததுக்கு அப்புறமா, அதாவது வீடை நீட்டாக தூத்து முடித்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. பக்கெட்டில் தேவையான அளவு தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டெட்டால் விட்டு வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமோ நம்ம சேர்த்து வீடை வந்து க்ளீன் பண்ணுவோம். ஆனால் இந்த டெட்டாலே நமக்கு சுத்தமாக வீடை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவோங்க. நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 2 மூடி அளவுக்கு டெட்டாலை சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மாப் கொண்டு மிக்ஸ் பண்ணி இதை கொண்டு நாம் வீடை துடைச்சோம் அப்படின்னா சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிரும். அதுக்கப்புறமா டிப் நம்பர் 2 தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். எப்போதுமே பாத்திரங்களை எல்லாம் நாம் வந்து தேய்த்து வைக்கும்போது அதை இந்த மாதிரியான ஒரு கூடையில் தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள தண்ணி எல்லாமே நீட்டாக வடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நாம் அந்தந்த இடத்துல வந்து எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறமா டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் தாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்மை அலசுறது வந்து ரொம்பவே நமக்கு வந்து சிரமமாக இருக்கும். அதுவும் இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து அலசுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் தாங்க எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட என்ன லிக்விட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்டது இந்த ஷேஃப் வாஷ். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட சர்ஃப் இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்துக்கோங்க. வேறு டிட்டர்ஜென்ட் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்லார் வீடுகள்லையுமே துணி அலசுகிற சோப்பு இருக்கும். 10 ரூபாயிலேருந்தே துணி அலசுகிற சோப்பு வாங்கலாங்க. அதை நீட்டாக பொடி பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பவுட்ரு மாதிரி வரும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஒரு பக்கெட்டில் நான் தேவையான அளவு அந்த லிக்விடை வந்து நான் விட்டுக்கிட்டேங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த லிக்விடாக இருந்துச்சுன்னா அதை தேவையான அளவு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஃபில் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோன்னா அது எல்லாமே நீட்டாக மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி பத சேப்புக்கு வரும். அதுக்கப்புறமா இந்த துணிகளை எல்லாம் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா அலசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கை வலியுமே வராதுங்க. இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா டிப் நம்பர் 4. இந்த டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலே நாம் தயாரிக்கலாங்க. கம்ப்யூட்டர் சாம்பிராணி உலர்ந்த பூக்களை கொண்டு நாமளே வீட்டில் ஈஸியாக தயாரிக்கலாம். இது ரொம்பவே சுலபமானது. இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே நமக்கு கொடுக்காது. கடையில் இருந்து வாங்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே செய்யாது. ஆனால் நம்ம இதை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணும்போது இது நம்ம ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து எப்படி ஆன் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் கடையிலேருந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கினாலும் சரி, வீட்டிலே நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ 2 கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்துருக்கிறேன். வீடு ஃபுல்லுமே ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுனால நான் வந்து 2 கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்துருக்கிறேன். இல்லைன்னா நான் 1 தாங்க யூஸ் பண்ணுவேன். அது மேலே சின்ன சின்ன கற்பூரத்தை ஒரு பீஸ் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. ஒரு சின்ன பீஸ் போதும். அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வைக்கும்போது இது
சூப்பராக அந்த கற்பூரம் அவ்வளோவுமே எரிஞ்சு ஈஸியாக பற்றி பிடிச்சிரும். நாம் கேஸில் வச்சோ இல்லது மெழுகுவர்த்தியில் வச்சோ ரொம்ப நேரம் அதை வந்து பிடிச்சு வச்சுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எவ்வளோ புகை வருதுன்னு பாருங்கள். இந்த புகை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் உலர்ந்த பூக்களில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி டீட்டெயிலாக இந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டிப் நம்பர் 5, எப்போவுமே 2 செட் மேட் வந்து வச்சுருக்கணுங்க. நம்ம ஒரு மேட்டு நம்ம அலசி போடும்போது இன்னொரு மேட்டை வந்து நாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கணும். இந்த மேட் மட்டும் இல்லாமல் கர்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதையும் நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்கும். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.